ஹாய் எவ்ரிபடி. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் தான் ஜெஃப்ரி சாசர். இந்த வீடியோவில் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவரோட முக்கியமான ஒர்க்ஸோட ஒன்லைனர் சம்மரிஸ், அப்புறம் யூஜிசி நெட் செட் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் யூஜிசி நெட் செட் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவரோட லைஃப்பில் இருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட், இவர் எப்போ பிறந்தாரு? 1343 பிறந்தாரு லண்டனில். இவரோட அப்பா ஜான் சாசர் ஒரு விண்ட்னர்னா வைன் மர்ச்சன்ட் அப்படின்னு அர்த்தம். இவரோட சைல்ட்ஹுட் பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியலைனாலும் இவரோட ஒர்க்ஸை வச்சு சின்ன வயசில் இவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சாசர் வெறும் ரைட்டர் மட்டும் இல்லை, அவரோட 17வது வயசுலேயே அவருக்கு ராயல் ஃபேமிலி கூட கனெக்ஷன் ஏற்பட்டு அதனால அவர் ஒரு கோர்ட்டியராகவும் ஒரு டிப்ளமேட்டாகவும் ஒரு சிவில் சர்வெண்ட்டாகவும் இருந்திருக்காரு. அவரோட லைஃப்பில் ஒரு முக்கியமான விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் 3 கிங்கோட ரெயினுக்கு கீழே வாழ்ந்திருக்காரு. அதாவது எட்வர்ட் III, ரிச்சர்ட் II அண்ட் ஹென்ரி IV. இவங்க 3 பேரோட ரெயினுக்கு கீழேயும் சாசர் வாழ்ந்திருக்காரு. இவர் கிங்குக்கும் ராயல் ஃபேமிலிக்கும் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்னா, 1359 100 Years War போய்கிட்டு இருந்துச்சுல, அந்த டைமில் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு இவர் சண்டை போட போயிருக்கும்போது அந்த நாட்டுக்காரங்க இவரை பயண கைதியாக பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கிங் எட்வர்ட் III தான் இவருக்காக ரேன்சம் கொடுத்து இவரை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிங் அண்ட் ராயல் ஃபேமிலிக்கு இவர் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்காரு அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இவரை நிறைய ஊருக்கு, நிறைய கண்ட்ரிக்கு பேச்சுவார்த்தைக்காக அனுப்பி வைப்பாங்க, ஒரு டிப்ளமேட்டாக அனுப்பி வைப்பாங்க. அப்படி அவர் போன ஊர் தான் இட்லி அண்ட் ஃப்ரான்ஸ். அந்த பயணத்தின் போது தான் இவருக்கு பெட்ராக் அண்ட் பொக்காஷியோ மாதிரியான ரைட்டர்ஸ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கலாம், அவரை மீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. ஏன் இதை நம்ம சொல்கிறோம், எப்படி எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, அவரோட ரைட்டிங்ஸில் பெட்ராக் அண்ட் பொக்காஷியோவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கிளியராக தெரியுது. அண்ட் அவர் இட்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அவர் மீட் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கான அந்த உரையாடல் நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அவர் 1400 இறந்துட்டார். வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேயில் இருக்கிற போயட்ஸ் கார்னரில் புதைக்கப்பட்ட முதல் போயட் நம்ம ஜெஃப்ரி சாசர் தான். அண்ட் ஆல்சோ இன்ஃபேக்ட் அவரை புதைச்சதுக்கு அப்புறம்தான் அந்த இடத்தையே போயட்ஸ் கார்னர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி. சாசரோட ஒர்க்ஸை படிக்கும்போது நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹிஸ் எஜுகேஷன் ஆஸ் அ poet was twofold. Part of it came from literature and a part of it came from life. அதாவது அவர் எந்த அளவுக்கு புக்கிஷாக படித்து லிட்ரேச்சர் எழுதினாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக அவருக்கு லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் லிட்ரேச்சர் எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப சின்சியரான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. இதை நம்ம எதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவரோட த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒர்க்கில் ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் பேசேஜில் அவர் எப்படி ஒரு லாங் டேக்கு அப்புறம் கூட உட்காந்து அவரோட ஒர்க்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதியிருக்காருங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அது மூலயமா அவர் எப்படி ஒரு சின்சியரான ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அவர் ஒரு புக்கிஷான மேன் மட்டும் கிடையாது. ஷேக்ஸ்பியர் மாதிரி, மில்டன் மாதிரி அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு, நிறைய உலகத்தை பார்த்துருக்காரு, மக்களை பார்த்துருக்காரு, வாழ்க்கையை பார்த்துருக்காரு. அவரோட வேலை மற்றும் பயணங்கள் அவருக்கு நிறைய விதமான மக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க மூலியமாக வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அவரோட ஒர்க்கில் பார்க்கலாம். அடுத்து அவரோட ஒர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். சாசரோட லிட்ரரி கரியரை நம்ம 3 பீரியடாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் பீரியட், அப்புறம் இட்டாலியன் பீரியட், அப்புறம் இங்கிலீஷ் பீரியட். இந்த ஒவ்வொரு பீரியடில் இருக்கிற முக்கியமான ஒர்க்ஸ் அண்ட் அதோட ஒன்லைனர்ஸ் பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் பீரியட்.
இந்த டைமில் ஃப்ரெஞ்ச் பொயட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் சாசருக்கு அதிகமாக இருந்தது. இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கை கருதப்படுறது த ரொமவுண்ட் ஆஃப் த ரோஸ். இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஒரிஜினல் ஒர்க்கான ரோமன் டி லரா ரோஸ் அப்படிங்கிறதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். த புக் ஆஃப் த டச்சஸ் இது இவரோட ஒரிஜினல் ஒர்க். இது இவரோட பேட்ரனான ஜான் ஆஃப் கண்ட் அவங்களோட ஒய்ஃப் பிளான்ச்சே இறந்ததுக்காக எழுதப்பட்ட ஒரு எலிஜி அண்ட் இட்ஸ் அ ட்ரீம் அலிகரி. ஸோ ஃப்ரெஞ்ச் பீரியடில் இந்த 2 ஒர்க் தான் எழுதியிருக்காரு. ஒன் த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் அண்ட் த செகண்ட் ஒர்க் இஸ் த புக் ஆஃப் த டச்சஸ். இல்லை த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க், த புக் ஆஃப் த டச்சஸ் ஹிஸ் ஓன் ஒரிஜினல் ஒர்க். தென் கம்ஸ் த இட்டாலியன் பீரியட். இட்டாலிக்கு விசிட் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் எழுதின ஒர்க்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து இட்டாலியன் பீரியட்ஸ்னு சொல்கிறோம். இதில் அவர் ஃபஸ்ட்டு எழுதினது த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இது டான்டேவோட டிவைன் காமெடியில் இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்ட ஒரு ட்ரீம் அலிகரி. நெக்ஸ்ட் ஒர்க் அனலிடா அண்ட் ஆக்சைட். இது ஒரு அன்ஃபினிஷ்டு போம் அண்ட் இதில் வந்து குயின் அனலிடாவோட சோகமான லவ் ஸ்டோரியை பற்றி சொல்கிற ஒரு போம். த நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். இது சென்ட் வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரீம் அலிகரி. இதில் பேர்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தங்களுக்கான மேட்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் போயட்ரி ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடே. இது ட்ராஜன் வார் பேக்ட்ராப்பில் எழுதப்பட்ட ஒரு லாங் நரேட்டிவ் போம். பொக்காஷியோவோட இல் ஃபிலஸ்ட்ராட்டோ ஒர்க்கை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஒர்க்கில் தான் ஃபஸ்ட் டைம் சாசர் ரைம் ராயல் யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது ABABBCC அப்படிங்கிற ரைம் ஸ்கீமில் எழுதப்பட்ட முதல் ஒர்க் இது தான். இந்த ஒர்க்கில் தான் ரைம் ராயல் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் எழுத ஸ்டார்ட் பண்ணார், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடே. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த லெஜண்ட் ஆஃப் த குட் விமென். இதுவும் ஒரு ட்ரீம் அலிகரி தான். இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் மித்தாலஜியில் இருக்கிற ஃபேத்ஃபுல் விமனை பற்றி எழுதியிருக்காரு. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டு ஹீரோயிக் கப்லெட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டது இந்த ஒர்க்கில் தான். ஸோ ரைம் ராயல் யூஸ் பண்ணது ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடே அண்ட் ஹீரோயிக் கப்லெட்ஸ் எதில் முதல்ல யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டோன்னா த லெஜண்ட் ஆஃப் த குட் விமன். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த இங்கிலீஷ் பீரியட். இதுதான் சாசரோட கரியரில் பீக் டைம். அவரோட சொந்த ஸ்டைலில் இந்த பீரியடில் தான் அவர் எழுத ஆரம்பித்தார். ஸோ இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க், எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா த கேண்டம்பரி டேல்ஸ். இது இவரோட மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட ஒன்லைனர்ஸ் என்ன அப்படின்னா 29 பில்கிரிம்ஸ் லண்டனில் இருக்கிற டபார்ட் இன்ல இருந்து கேண்டம்பரியில் இருக்கிற சென்ட் தாமஸ் பெக்கெட்டோட ஷ்ரெயினுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. போகிற வழியில் போர் அடிக்காமல் இருக்க ஆளுக்கு 4 கதை சொல்லணும் அப்படின்னு ஹோஸ்டான ஹேரி பெல்லி பிளான் பண்ணுவார். டோட்டலாக 120 கதை பிளான் பண்ணுவாங்க. ஆனால் சாசர் 24 கதை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவுமே இன் அ வே இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் ஒர்க். இப்போது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பார்ட்டுக்கு வரலாம். யூஜிசி நெட் செட் UGTRBயிலேருந்து சாசர்லேருந்து அடிக்கடி கேட்குற மற்றும் கேட்க வாய்ப்பு இருக்கிற சில முக்கியமான குவெஸ்டின்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். Question number 1. Who called Chaucer the father of English poetry? Father of English poetryன்னு சாசரை சொன்னது யார்? Answer John Dryden. ஜான் ட்ரைடன் அவரோட ப்ரிஃபேஸ் டு த ஃபேபிள்ஸில் சாசரை பற்றி எழுதும் போது ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட்டு சாசரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு சொன்னது. அண்ட் ஆல்சோ இவரோட கேண்டம்பரி டேல்ஸை பற்றி சொல்லும்போது ஜான் ட்ரைடன் ஹியர் இஸ் காட்ஸ் பிளென்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு சொன்னதும் ஜான் ட்ரைடன் தான். ஹியர் இஸ் காட்ஸ் பிளென்ட்ரி அப்படின்னு சாசரோட கேண்டம்பரி டேல்ஸை பற்றி சொன்னதும் ட்ரைடன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ செட் சாசர் லேக்ஸ் ஹை சீரியஸ்னஸ்? ஆன்சர் மேத்யூ அர்னால்ட். மேத்யூ அர்னால்ட் அவரோட த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிற எஸ்ஸேல சாசரை கிரிட்டிசைஸ் பண்ணி சாசர் லேக்ஸ் ஹை சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா
சாசர் ரொம்ப முக்கியமான ரொம்ப சீரியஸான சொசைட்டியில் இருக்க வைசஸை பற்றி பேசும்போது சீரியஸான டோனில் பேசாமல் ரொம்ப காமிக்கலாக ரொம்ப சட்டாரிக்கலாக அவர் எழுதியிருப்பார். மேத்யூ அர்னால்டோட ஐடியாலஜி இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. மேத்யூ அர்னால்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சீரியஸான விஷயத்த சொல்லும் போது ரொம்ப சீரியஸாக சொன்னால் தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கொண்டவர். அதனால சாசரை கிரிட்டிசைஸ் பண்ணி சாசர் லேக்ஸ் ஹை சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஸ்டின் நம்பர் 3. Who praised Chaucer as a well of English undefiled? Answer: Edmund Spenser. எட்மண்ட் ஸ்பென்சர் அவரோட த ஃபேரி குவீன் அப்படிங்கிற ஒர்க்கில் சாசரை இப்படி ப்ரைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். த கேண்டர்பரி டேல்ஸில் ப்ரோஸில் எழுதப்பட்ட கதைகள் எது எது அண்ட் எத்தனை? ஆன்சர்: மொத்தம் 24 ஒர்க்ஸில் 2 ஒர்க் மட்டும் ப்ரோஸில் எழுதப்பட்டிருக்கு. அது என்னெல்லாம்னா த பார்சன்ஸ் டேல், அதாவது த பார்சன் அப்படிங்கிற கேரக்டர் சொல்கிற கதை ப்ரோஸில் இருக்கும். ஆல்சோ த டேல் ஆஃப் மெலிபி. டேல் ஆஃப் மெலிபிங்க கதையை சாசர் அப்படிங்கிற கேரக்டர் சொல்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அதாவது த கேண்டர்பரி டேல்ஸில் மொத்தம் 29 பில்கிரிம்ஸ் இருந்தாங்கல்ல, ஸோ அதில் ஒருத்தர் சாசரே இருக்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். ஸோ அந்த சாசர் கேரக்டர் சொல்கிற கதை தான் த டேல் ஆஃப் மெலிபி. ஸோ த பார்சன்ஸ் டேல் அண்ட் த டேல் ஆஃப் மெலிபி இந்த ரெண்டுமே ப்ரோஸில் எழுதப்பட்டது. மிச்சம் இருக்கிற 22 கதையும் வேர்ஸ் ஃபார்மில் இருக்கும், அதாவது போயட்ரி ஃபார்மில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் ரைம் ராயல் அண்ட் வேர் டிட் சாசர் யூஸ் இட் ஃபர்ஸ்ட்? ஆன்சர்: ரைம் ராயல் இஸ் அ 7-line stanza pattern. ABAB BCC. It was first used in Chaucer's Troilus and Cresside. அதாவது ரைம் ராயல் ஒரு 7-line stanza pattern, அதாவது ABAB BCC. அண்ட் இதை சாசர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடில் தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒர்க் இன் இங்கிலீஷ் டு யூஸ் த ஹீரோயிக் கப்லெட்? இதையுமே நம்ம மேலேயே பார்த்தோம், த லெஜண்ட் ஆஃப் த குட் விமன். இதில் தான் அவர் சாசர் ஃபஸ்ட்டு ஹீரோயிக் கப்லெட் யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். த கேண்டர்பரி டேல்ஸ் பிகின்ஸ் இன் விச் மந்த்? ஆன்சர்: ஏப்ரல் மந்த். கேண்டர்பரி டேல்ஸோட ப்ரொலாகோட ஃபர்ஸ்ட் லைன் வாட் த ஏப்ரல் வித் ஹிஸ் ஷோஸ் ஷூட் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஸ்ப்ரிங் சீசன்னு இது குறிக்குது. ஸோ கேண்டர்பரி டேல்ஸ் எந்த மந்தில் ஸ்டார்ட் ஆகுது? ஏப்ரல் மந்தில். 8th கொஸ்டின். ஹூ ஆர் த 3 ஐடியல் கேரக்டர்ஸ் இன் த கேண்டர்பரி டேல்ஸ்? ஸோ சாசர் இதில் நிறைய கேரக்டர்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதில் நிறைய கேரக்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பார். 3 கேரக்டர்ஸை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி இவங்க தான் ஐடியல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சாசரே சொல்கிற மாதிரி எழுதியிருப்பார். அந்த 3 கேரக்டர்ஸ் என்ன? எந்த 3 கேரக்டர்ஸை சாசர் ப்ரைஸ் பண்ணியிருக்காரு? அதான் கொஸ்டின். ஸோ அந்த 3 கேரக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா த நைட். ஸோ த நைட்டுங்கிற கேரக்டரை சாசர் ரொம்பவே புகழ்ந்து எழுதியிருப்பார். அண்ட் த நெக்ஸ்ட் கேரக்டர் த பார்சன் அண்ட் ஆல்சோ த ப்ளோமேன். இதான் இந்த 3 கேரக்டர்ஸ், த நைட், த பார்சன் அண்ட் த ப்ளோமேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் டபார்ட் இன்? ஸோ அவங்க எல்லாம் தங்கியிருப்பாங்கல்ல, அந்த ஹோட்டல் பேர் த டபார்ட் இன். இந்த டபார்ட் இன்னோட ஹோஸ்ட் என்ன? அதான் கொஸ்டின். ஆன்சர்: ஹாரி பெல்லி. இவர் தான் இந்த கதையை சொல்கிற காம்படிஷனுக்கு ஜட்ஜாகவும் இருப்பார். ஸோ இவர் தான் இந்த ஐடியாவே கொடுப்பார், இந்த மாதிரி கதை சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறதும் ஹாரி பெல்லி தான். அண்ட் ஆல்சோ இதுக்கு ஒரு ஜட்ஜ் மாதிரி இருக்கிறதும் அவர் தான். இவர் இந்த டபார்ட் இன்னோட ஹோஸ்ட், ஹாரி பெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த லெஜண்ட் ஆஃப் குட் விமன் இஸ் சிமிலர் டு விச் டேல் ஃப்ரம் த கேண்டர்பரி டேல்ஸ்? அதாவது த கேண்டர்பரி டேல்ஸில் இருக்கிற ஸ்டோரிஸில் த லெஜண்ட் ஆஃப் குட் விமனோட ஸ்டோரியோட ரொம்ப சிமிலராக இருக்கிற கதை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் மங்க்ஸ் டேல். மங்க் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொல்கிற கதை தான் த லெஜண்ட் ஆஃப் குட் விமனோட கதைக்கும் ரொம்ப சிமிலராக இருக்கும். த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேண்டர்பரி டேல்? ஸோ முதல்ல யார் கதை சொல்லுவா? யாரோட கதை முதல்ல வரும்? அதான் கொஸ்டின். ஆன்சர்: நைட்ஸ் டேல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜெஃப்ரி சாசர் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அவரோட ஒர்க்ஸ் அண்ட் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 2-3 தடவை பார்த்து இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே சாசர் பற்றி கேட்குற முக்கால்வாசி கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ த ப்ரொலாக் டு த கேண்டம்பரி டேல்ஸ் அண்ட் கேண்டம்பரி டேல்ஸில் இருக்க கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாசரை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த டாபிக் இந்த மாதிரி டீட்டெயில்டு வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.